நம்ம கதையோட ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்க கூடிய சீக்கிரம் சாக போகிறாங்கன்னா அவங்க சாக போகிற டேட் அவங்க கையில் தெரியும். அதை பார்க்கறதுக்கான பவர் இருந்திருக்கும். ஹீரோயின் அவள் தாத்தாவோட விளாண்டுட்டு இருக்கப்ப தாத்தாவோட கையில் ஒரு டேட்டை பார்த்து சொல்கிறா. அதே டேட்டில் தாத்தா கால் தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு அவள் அப்பாவோட கையிலையுமே ஒரு டேட் தெரியுது. அதை பார்த்து சொல்ல அதே நாளில் ஹீரோயினோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோயின் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பிரசவ வலி வந்தது. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சேர்க்கும்போது ஹீரோயின் அவங்க கையிலையுமே ஒரு டேட்டை பார்க்குறா. இன்னைக்கான டேட் அவங்க கையில் போட்டிருக்கு. ஹீரோயினோட அம்மாவுக்கு ரெண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிரசவத்தினால அவங்க இறந்துடுறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஆக்சிடென்ட்டால் இறந்துடுறாரு. ஹீரோயின் ரொம்பவே அன்லக்கி. அவள் சொன்னனால தான் நம்ம அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோயினோட அண்ணனுங்க 3 பேரும் ஹீரோயினை ஒட்டுமொத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. இப்போ ஹீரோயின் பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா. ஒரு நாள் அவள் கையில் அவளோட பர்த்டே டேட்டை பார்க்குறா. ஸோ அவள் பர்த்டே அன்னைக்கு அவள் சாக போகிறான்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆனால் அதை நினச்சி அவள் பயப்படல, சந்தோஷம்தான் படுறா. ஹீரோயினோட பிறந்த நாளும் வருது. ஹீரோயினோட ஃபியூனரலில் வைக்கிறதுக்காக ஹீரோயினே ஃபோட்டோஷாப்புக்கு போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரா. ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்த இத்தனை வருஷத்தில் ஹீரோயின் அவள் சிப்ளிங்ஸோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு ஹீரோயின் அவளோட அண்ணனுங்களுக்கும் தங்கச்சிக்கும் பிடிச்ச சாப்பாட்டை சமைச்சு வச்சுட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்த மியா ஹீரோயின் சமைச்சு வச்சிருக்கத பார்த்துட்டு ஹீரோயின் கூடயே உட்காந்து அவள் சமைச்சதை எடுத்து சாப்பிட்றா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. அட்லீஸ்ட் நம்ம வாழ்கிற இந்த கடைசி நாள்லையாவது நம்ம கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஒரு ஆள் இருக்கேன்னு. அப்போ கரெக்டாக ஹீரோயினோட ரெண்டாவது நான் நோவா மியாவுக்கு கால் பண்ணுறா. மியா ஹீரோயினோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவ கூடலாம் உட்காந்து சாப்பிடாத, நான் டிரைவர் அனுப்புவேன், உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்ல மியாவும் நான் நெக்ஸ்ட் டைம் உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் சோகமாக அவளோட ஃபர்ஸ்ட் அண்ணா லியாமுக்கு கால் பண்ணுறா. எப்பவும் அவன் ஹீரோயினோட ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான். இன்னைக்கு அதிசயமாக அட்டன் பண்ணிடுறான். ஹீரோயின் அவளோட அண்ணா லியாம் கிட்ட, நான் அம்மா அப்பா கையில் பார்த்த டேட்டை தானே சொன்னேன், அதுக்கு ஏன் எல்லாரும் என்ன பேட் லக்குன்னு சொல்கிறீங்க, ஏன் எல்லாரும் என்ன வெறுக்கிறீங்கன்னு அழுதுகிட்டே கேட்க ஹீரோயினோட அண்ணா லியாம் என்னாச்சு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறான். ஹீரோயின் நான் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறேன்னு சொல்ல அதை கேட்டு பதவி போன லியாம், நீ வீட்டில் தானே இருக்கா, எனக்காக வெயிட் பண்ணு, நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்கே ஹீரோயினுக்கு பயங்கரமாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் சென்று லியாம் வந்து ஹீரோயின் மயக்கம் போட்டிருக்கதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். இதுக்கப்புறம் நடக்க போகிறத பார்ட் 2ல பார்க்கலாம்.